சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு? கீவேர்டு ரிசர்ச், டொமைன் அத்தாரிட்டினா என்ன, பேஜ் அத்தாரிட்டினா என்ன, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நான் காமிச்சிருக்கேன். டொமைன் அத்தாரிட்டி நம்ம இங்கே செக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கோம். பாப்புலர் டொமைன் நேம் எப்படி வாங்குறது, ஷார்ட்டாக இருக்கணும், கீவேர்ட் ப்ளஸ் பிராண்ட் நேம் இப்படி இருக்கணும், ஈஸி ப்ரொனவுன்ஸ் இருக்கணும், பிராண்ட் நேம் சிங்கிள் வேர்டு இதெல்லாம் இருக்கணும். கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் சிங்கிள் வேர்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டொமைன் வாங்கிக்கிறது பெட்டர். ஓகே, நீங்கள் சேட் ஜிபிடி கிளாட் கூட யூஸ் பண்ணலாம், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டொமைனை வாங்கணும். ஓகேவா? பச்சு பை ஒன் டொமைன் நேம், பை ஒரு டொமைன் நேம். சரி, இப்போ நான் டொமைன் நேம் வாங்கினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டொமைன் நேம் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். செக் டொமைன் நேம் அவைலபிலிட்டி. ஓகேவா? இது எங்கே போய் செக் பண்ணலாம்னா கோடாடியில் போய் செக் பண்ணலாம். கோடாடியில் போயிட்டு நான் சும்மா வந்து என்னோட பேரில் நான் சும்மா டைப் பண்ணி பார்க்குறேன், என்னென்ன டொமைன் வருதுன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்க, நான் இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். prakash.digital.comனு அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னா புரோக்கர் சர்வீஸ் ஃபீ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது புரோக்கர் சர்வீஸ் ஃபீ கிடையாது. இந்த நேம் வந்து ஷார்ட்டாக இருக்குது, பிரகாஷ் டிஜிட்டல் ஷார்ட்டாக இருக்குது, ஈஸியாக புரியுது, ஈஸி ஸ்பெல்லிங்கு எல்லாமே இருக்கிறதுனால இவங்களே வாங்கி வச்சிருக்கிறது இது. அதாவது கோடாடியே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இதை நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு ஸோ இது வந்து நாங்கள் புரோக்கர், நாங்கள் வந்து இந்த டொமைன் யாரோ வாங்கியிருக்காங்க, இவங்ககிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறோம், 17,000 ரூபாய் ஆகும். ஆமாம், என்னோட டொமைனே இந்த மாதிரி 2 டொமைன் இவங்களே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு டொமைனை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு எப்போ பார்த்து சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருங்க, 2 நாளைக்கு 3 நாளைக்கு. 4வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் இவங்களே வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த டொமைன் நல்லா இருக்குது, இவங்க வந்து வந்து இருக்கான்னு பார்த்துட்டே போறாங்க, அப்போ இந்த டொமைனை நம்ம லாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு லாக் பண்ணியிருக்காங்க. எனக்கே நடந்திருக்குது இது. ஸோ அதனால நீங்க டொமைன் நேம் ஒரு முறை பாருங்க. அவங்க வந்து நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணோம், காண்டாக்ட் பண்ணி இவங்க 70,000 நம்ம பே பண்ணா அப்போ வந்து இந்த டொமைனை வாங்கிக்கலாம். இது எப்படி சொல்றேன்னா, இல்லை நான் தான் சிம்பிளா சொல்றேன். டொமைன் வந்து இவ்வளவுதான் காஸ்ட் வரும், 1000 ரூபாய் 600 ரூபாய் இப்படிதான் வரும். இவங்க அதை லாக் பண்ணி வச்சுட்டு எனக்கு இவ்வளவு காசு கொடுங்க, அது வந்து நேரா கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது வேற யாரோ வாங்கிட்டாங்க, ஸோ நீங்க இங்க வந்து எங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் இது எனக்கே நடந்திருக்குது நிறைய. இப்ப இப்ப எக்ஸ்ப்ளோர் பிரகாஷ் டிஜிட்டல் எண்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. சரி, இப்போ கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். காம்படிஷன் அனாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீ டொமைன் தான் வாங்கணும், வெப்சைட் போடணும், ஸ்டார்ட் மார்க்கெட்டிங், அவ்வளோதான். இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாட் நெட் இருக்கு, டாட் நெட்னா நெட்ஒர்க்கிங், டாட் ஓஆர்ஜி இருக்கு, ஆர்கனைசேஷன், டாட் ஏஐ கூட இருக்கு. நீங்கள் சப்போஸ் ஏஐ சர்வீஸ் கொடுக்குறீங்க, இல்லை ஏஐ டூல்ஸே ஒன்று வித்துட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் கோ வித் டாட் ஏஐ. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் நிறைய இருக்குது. எக்ஸ்ஒய்செட் இருக்குது, டாட் கோ, டாட் லிக், டாட் இன்ஃபோ, பிரகாஷ் டிஜிட்டல் டாட் ஷாப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. டாட் லைவ், டாட் ஐஓ, டாட் கிளப், டாட் டெக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் கடைசி வரையும் வச்சிருக்க முடியாது. இப்போ நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே ரீசார்ஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இயர்லி ஒன்ஸு இல்லைன்னா 3 இயருக்கு ஒன்ஸு. நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் வாங்கி வச்சிருக்கீங்களோ மறுபடியும் நீங்கள் ரினியூ பண்ணி தான், ரினியூவல்னு சொல்லுவாங்க, ரினியூ பண்ணி தான். புரியல. மெயிலுக்கு வரும். நீங்கள் வந்து கோடாடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இல்லை பாருங்க, இப்போ நான் சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணிட்டு என்னோட அக்கௌண்ட்டுக்கே நான் போகிறேன், சைன்இன் பண்ணுறேன். இல்லை, இது என்னோட அக்கௌண்ட், நீங்கள் அக்கௌண்ட் தனியாக கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணால் தான் உள்ளே போக முடியும்.
ஸோ இந்த மாதிரி நான் போகிறேன். இது சும்மா செட்டப் லேட்டர்னு கொடுத்துடலாம், சும்மா செட்டிங் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து நிறைய டொமைன்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. நிறைய இருக்கு பாருங்க, நம்ம நிறைய டொமைனை மெயின்டைன் பண்றோம். புரியல. எல்லாமே கத்துக்கலாம், நான் சொல்றேன் எல்லாமே. டொமைன்னா ஒன்றும் கம்பெனிக்கு ஒரு பேரு, அவ்வளவுதான். ஆமா, சரிங்களா? ஸோ இதெல்லாம் அவைலபிள் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன், டேஷ்போர்ட் போகிறேன். இது அமேஸ் இன்ஸ்டியூட்னு ஓப்பன் ஆயிருக்குது. இது மாதிரி நிறைய டொமைன் வச்சிருக்கேன் நான். இப்போ பாருங்க, இது தனி டொமைனு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, நிறைய மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட அக்கௌண்ட்ல. மை ப்ராடக்ட் போகிறேன். இது வந்து ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட டொமைனை மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் எதனா ஹோஸ்டிங் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? இல்லைங்க, இது வந்து இமெயில் ஐடி இல்லை, அக்கௌண்ட்டு. எவ்வளோ வேணா நீங்கள் வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம். புரியல. வாங்கிக்கலாம். சில பேர் வந்து டொமைன் வந்து அவங்களே வச்சிருப்பாங்க, சில பேர் அவங்களே வச்சிருப்பாங்க, வெப்சைட்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் டொமைன் இல்லை. இது வந்து எப்படின்னா ஒரு புது கம்பெனிக்காக மட்டும்தான் இதை நம்ம பண்ணுவோம். புது கம்பெனி புதுசாக ஒரு டொமைன் வாங்கணும்னா மட்டும்தான் இது. ஆமா, இப்போ பழைய வெப்சைட் வந்து ஆமாம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அதில் என்ன டிமாண்ட் இருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன்னா சோஷியல் மீடியா வந்து கீவேர்ட் பேசிஸில் வராது, சோஷியல் மீடியா வந்து கண்டென்ட் ஓரியன்டாக போகும். அப்போ நம்ம சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அது கீவேர்ட் பேசிஸில் தான் வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இது பண்ணணும். ஆமா, டொமைன் வாங்குறீங்க, ஹோஸ்டிங் செட்டப் பண்ணணும். ஹோஸ்டிங் செட்டப் பண்ணிட்டு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ எப்படி சொல்றேன், ஒன்று ஒன்றா சொல்றேன். ஓகேங்களா? இப்போ டொமைன்ன்றது, இப்போ நான் வந்து www.prakashdigital.in வாங்குறேன்னு வைங்க. இது என்னோட டொமைன். இப்போ நீங்கள் இந்த டொமைனை எப்படி வாங்கணுன்றத சாட்ஜிபிட்டியில் இல்லை கிளாரில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதை நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டொமைன் இருக்குன்னா இதுக்கு நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் ஸ்பேஸ்னு ஒன்று வாங்கணும். ஹோஸ்டிங் ஸ்பேஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம மொபைல் வாங்குறோம், அதில் இமேஜஸ் ஸ்டோர் பண்ணுறோமா, ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணுறோமா, கண்டென்ட் ஸ்டோர் பண்ணுறோமா, வேற என்னத்தை ஸ்டோர் பண்ண போகிறோம், வீடியோஸ் ஸ்டோர் பண்ணுறோமா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ். இதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணுமா? நீடு ஸ்பேஸ். கரெக்டா? அதே மாதிரி வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது இப்போ பாருங்க, நான் அமேசான் இன்ஸ்டோ ஓப்பன் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது? ஃபோட்டோ இருக்குது, கண்டென்ட் இருக்குது, நிறைய பேஜஸ் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் நம்மளுக்கு. அதுதான் ஹோஸ்டிங் ஸ்பேஸ். ஆமாம், ஹோஸ்டிங் ஸ்பேஸ் டொமைன் ரெண்டுமே காசு கொடுத்தா வாங்கணும், ஃப்ரீயா எதுவும் கிடையாது. ஆமாம், நம்ம ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு ஆமாம். இப்போ பாருங்க, ஹோஸ்டிங் ஸ்பேஸில் டிஃப்ரெண்ட் ஹோஸ்டிங் ஸ்பேஸ் வரும், சைஸ் மேலே டிபெண்ட் ஆகும். இப்போ நான் வந்து பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இன்னைக்கு நல்லா போகுது இந்த கிளாஸ். அதுதான் நான் சொன்ன, போக போக உங்களுக்கே தெரியும் அப்படின்னு. ஸோ நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எல்லா வெப்சைட்டும் ஒரே மாதிரி வெப்சைட் இல்லை. நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். பிளாக்னா என்ன, இ-காமர்ஸ்னா என்ன, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு வெப்சைட்டும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரோடு போகுதுன்னு வைங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன பில்டிங் இருக்கும், இங்கே ஒரு பெரிய மண்டபம் இருக்கும்.
அப்புறம் இங்கே ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பேஸ் இல்லை தானே? சின்னதுக்கு இந்த ஸ்பேஸு, மண்டபத்துக்கு இவ்வளோ பெரிய பிளேஸு, இதுக்கு இந்த பிளேஸ். அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட நீதிக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்பேஸும் வரும். சின்ன வெப்சைட் பண்ணுறீங்கன்னா சின்னதாக ஸ்பேஸ் வாங்கிக்கிங்க. இருங்க நான் சொல்கிறேன். இப்போ பெருசாக வேணும்னா பெருசாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. இவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? இது எப்படி சார் என்ன ஸ்பேஸ்ன்றீங்க என்னன்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, போஸ்டிங் ஸ்பேஸ் வந்து இப்போ பாருங்க, நான் கோடாடியிலே போயிட்டு இங்கே ப்ராடக்ட் இருக்கா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஹோஸ்டிங் அண்ட் வேர்ட்பிரஸ்னுக்கு இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சைட்டை வந்து வேர்ட்பிரஸில் தான் பண்ண போகிறோம், கோடிங் சைட் நம்ம பண்ண போகிறது இல்லை. ஸோ இப்போ நான் இப்படி கீழே வரேன். வெப் ஹோஸ்டிங்னு இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி விபிஎஸ் ஹோஸ்டிங்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த ரெண்டு மட்டும் நான் இப்போ இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் வெப் ஹோஸ்டிங்கில் என்னென்ன பிளான் இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பிளான் நல்லா பார்த்தீங்கன்னா, வெப் ஹோஸ்டிங் ஸ்டார்டர்னு இருக்குது, 89 பர் மந்த்னு இருக்குது. சார் 89 தானா, அப்போ கம்மி ரேட்டு? அப்படி கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபர்ஸ்ட் 3 இயர் டேர்ம் நீங்கள் 3 வருஷத்துக்கு வாங்கினீங்கன்னா 89. ஆமாம், 36 × 89. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் டபுளாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு வெப்சைட்டு 10 GB ஸ்டோரேஜ், சி பேனல் கொடுப்பாங்க. பிடிக்கலன்னா 30 டே மணி பேக் கேரண்டின்னு போட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பிளான். செகண்ட் பிளான் என்னன்னா, வெப் ஹோஸ்டிங் எக்கானமின்னு ஒரே வெப்சைட் தான், ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. இதில் ஃப்ரீ டொமைன் கொடுப்பாங்க. டொமைன் நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதில் போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த ஸ்பேஸ் வாங்கினீங்களாவே நீங்கள் எந்த டொமைன் வேணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவைலபிலிட்டி இருக்குதா, அதுக்காக google.com கொடுப்பாங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. அவைலபிலிட்டி இருந்தால் தான். ஓகேங்களா? ஃப்ரீ இமெயில் info@amazinstitute.co.in இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ இமெயில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட். எஸ்எஸ்எல்னா என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த வெப்சைட் இருக்கா, இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு நேராக இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இது என்ன, எஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதே இங்கே நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா இது வந்து செக்யூர் வெப்சைட் கிடையாதுன்னு மீனிங் இருக்கு. இது நான் எஸ்எஸ்எல்னு சொல்லுவாங்க. இருங்க நான் இங்கே எழுதுறேன். இப்படின்னா என்னன்னா, செக்யூர் சாக்கெட் லேயர்னு வரும். அதாவது ஒரு வெப்சைட்டை நான் செக்யூர் பண்ணுறேன். அப்படி என்ன சார் செக்யூர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இங்கே நான் எஸ்எஸ்எல் வெப்சைட்னு போட்டு ஒரு இமேஜஸ் போயிடலாம். இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, அன்செக்யூர்டு வெர்ஷன் இருக்கும். இங்கே வந்து ஒரு லாக் மாதிரி போட்டிருப்பாங்க ரெட் கலரில். நீங்கள் நிறைய வெப்சைட் பார்த்துருப்பீங்க, அப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி எதுவும் அவ்வளோ கிடையாது. அப்படின்னா என்னன்னா, இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறது செக்யூர் கிடையாதுன்னு மீனிங். அமேசானுக்குள்ளே போகிறீங்க, செக்யூர் இந்த மாதிரி ஒரு லாக் போட்டு காட்டுது. இங்கே ரெட் கலரில் இங்கே வந்துடும். ரெட் கலரில் இங்கே ஒரு லாக் போட்டு இப்படி வரும், இன்ட்டு மார்க் மாதிரி. அப்படி வந்தால் உள்ளே போயிட்டு உங்கள் கார்டை யூஸ் பண்ணி பொருள் வாங்குவீங்களா? உங்கள் கார்டை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் நான் செக்யூர். அதுதான் எஸ்எஸ்எல். அதே மாதிரி கூகுளும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டுக்கு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இப்போ நான் இங்கே வரேன். இங்கே என்ன சொல்கிறாங்க, புரியல. ஆமாம், இதுக்கு நீங்கள் தனியாக வாங்கணும். எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் தனியாக வாங்கணும். ஆமாம், தனியாக வாங்கணும். இப்போ பாருங்க, சரி நான் கோடாடியில் போய் ஹோஸ்டிங் ஸ்பேஸ் வாங்குங்கன்னு சொல்ல வரல. நான் எங்கே வாங்கணும்னு நான் சொல்கிறேன். ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் 1 இயர்னு போட்டிருக்கேன். 30 டே மணி பேக் கேரண்டி. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்தது அதே தான், 10 வெப்சைட் நீங்கள் போட்டுக்கலாம், எல்லாம் சேம் தான். அதே மாதிரி 25 வெப்சைட் நீங்கள் சேம், எல்லாமே சேம் தான். டிஃப்ரெண்ட் பிளான். ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ். ஹை பர்ஃபார்மன்ஸ்னால் கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். இந்த பிளான் நீங்கள் வாங்கினீங்கன்னா 50 வெப்சைட் வரைக்கும் போட்டுக்கலாம். அன்லிமிட்டட் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ்னால் இப்போ இமெயிலெலாம் நம்ம கிரியேட் பண்ணுறோம், அதெல்லாம் டேட்டா பேஸில் தான் வரும்.
100 GB ஸ்டோரேஜ் இருக்கு, சி பேனல், 4 GB ரேம் இருக்கு. அதே மாதிரி வந்து 4 GB ரேம் இருக்கு. இங்கேயும் வந்து இங்க நீங்க இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த பிளானும் இந்த பிளானும் சேம் கிடையாது. ஓகேங்களா? இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் ஹை பர்ஃபார்மன்ஸ்னு இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ ஹை பர்ஃபார்மன்ஸ்ன்னு போனதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து 50 வெப்சைட் வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டொமைனை வாங்கிட்டு 50 வெப்சைட் வரைக்கும் பண்ணிக்கலாம். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அன்லிமிட்டட் எஸ்எஸ்எல். நீங்கள் 50 வெப்சைட் கிரியேட் பண்ணால் கூட 50க்கும் அவங்க எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த பேசிக் பிளானில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஒரு வெப்சைட் தான் வரும். பட் இது இந்த பிளானில் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணால் கூட அன்லிமிட்டடாக அவங்க எஸ்எஸ்எல் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து திரும்ப இங்கே வந்து எப்படின்னா 100 வெப்சைட்டு, 150 வெப்சைட், 200 வெப்சைட், இது ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸு. இந்த மாதிரி ஹோஸ்டிங் பிளான்லாம் யாருக்கு தேவைப்படும்னா, மேபி நீங்கள் ஒரு ஏஜென்சி வச்சுருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு வெப் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, நிறைய வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த பிளான் தேவைப்படும். இல்லை நான் வந்து சிங்கிளாக என்னோட கம்பெனி வெப்சைட் மட்டும் மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு இந்த பிளான்லாம் தேவைப்படாது. ஓகேவா? ஸோ பிளான் அண்ட் ப்ரைஸிங். ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது சார். ஸோ சார் இப்போ வந்து பேசிக் மாடல்ல நம்ம ஒரு டொமைன் ஸ்டோரேஜ் வாங்கிட்டு சார். இப்போ நான் மறுபடியும் ஒரு 10ல எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படியே மறுபடியும் ஆல்ட்ரேட் பண்ணி மறுபடியும் புதுசாக தான் வாங்கணும் சார். ஆமாம், நீங்கள் புதுசாக தான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி அனலைஸ் பண்ணி கட்டணும் தேவையானது வாங்கி. புரியல சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்த 9989 கம்பெனி அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நம்ம பண்ண உங்களுக்கு வேணாம், நம்ம வந்து அப்டேட் பண்ணணும், அது பண்ணிக்கலாம். அதே டொமைன் அப்படியே பண்ணிக்கலாம். இங்கே அந்த மாதிரி பிளான் இருக்குது, நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளானு. அப்புறம் ஹோஸ்டிங் ஃபார் வேர்ட்ப்ரெஸ்ன்னு இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான் இருக்குது. இப்போ நான் வேர்ட்ப்ரெஸ் வச்சுருக்கேன், அதுக்கான பிளான் எனக்கு வேணும்னா இது மாதிரி வாங்கிக்கலாம். ஹோஸ்டிங் ஃபார் வேர்ட்ப்ரெஸ் பேசிக்கு 1 வெப்சைட்டு ஆட் அப் டு 99 சைட்டுன்னு இருக்குது. இது சப்டொமைனாக கிரியேட் பண்ணிக்கலாம். சப்டொமைன்னா எப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா demo1 இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டூப்ளிகேட் டொமைனை நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் சப் டொமைன். புரியுதுங்களா? ஸோ கீழே வரேன், ஹோஸ்டிங் ஃபார் வேர்ட்ப்ரெஸ் டீலக்ஸ்ன்னு இருக்குது. இதுவுமே டிஃப்ரெண்ட் பிளான். அதாவது வந்து நீங்கள் ஒரே ஒரு சைட்டை மட்டும் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், வேர்ட்ப்ரெஸ்ஸில் மேனேஜ் பண்ணணும்னா நீங்கள் இந்த பிளான் போய்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் பிளான் ஒன்று பார்த்தோம், ரொம்ப கம்மி விலையில இருந்தது. அது வந்து HTML CSS சைட்டுக்கு வேணால் ஒர்க் ஆகும். ஒரு வேர்ட்ப்ரெஸ்னால் உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக தான் தேவைப்படும். எனக்கு நான் கோடிங் அதுதாங்க அப் டு 99 சைட்ஸ்னா நீங்கள் வந்து சப்டொமைன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக நிறைய சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே போட்டாங்க ஒரு வெப்சைட் தான் அப்படின்னு. சப்டொமைன் வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ சப்டொமைன்னா பாருங்க, இது ஒரு சப்டொமைன் தெரியுதுங்களா? இது ஒரு சப்டொமைன் demo18.learningacademy.in. இது ஒரு சப்டொமைன். இந்த மாதிரி சப்டொமைன் நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹோஸ்டிங் ஸ்பேஸ் இருக்குது. எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஆச்சா இல்லான்னு அதுவும் தெரியல. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி பிளான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து என்னென்னலாம் இருக்குது ஸ்டோரேஜில், என்னென்னலாம் இருக்குன்றது இது இங்கே காட்டுது. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா இங்கே போய் வாங்க சொல்லலை, வாங்குறத நம்ம வேற வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கிக்கலாம். GoDaddy வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி. ஓகேங்களா?
இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க சார். டொமைன் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். செப்பரேட்டாக நீங்கள் ஒரு கம்பெனி போடுறீங்கன்னா ஹோஸ்டிங் வாங்கி தான் ஆகணும். செப்பரேட்டாக நீங்கள் கம்பெனி போடுறீங்க. இப்போ நான் என்ன கொடுப்பேன்னா, ஆமாம், இப்போ நான் உங்களுக்கு என்னன்னா சப்டொமைன் கொடுப்பேன். சப்டொமைனில் யூ கேன் ப்ராக்டிஸ். என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா, வேர்ட்பிரஸ் வெப்சைட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒரு டம்மி வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி கீவேர்டு ரிசர்ச்லாம் போட்டு நீங்கள் அதை வந்து எப்படின்னா ஆன் பேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவீங்க. கீவேர்டு ரிசர்ச் பண்ணுவீங்க. கண்டென்ட் ரைட்டிங், ஒரு வெப்சைட்டுக்கு எப்படி கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறதுன்னு இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இந்த சப்டொமைனில். இதே வந்து நான் சீரியஸாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கிருத்திகா பண்ணுறாங்க. நான் சீரியஸாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறேன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு டொமைன் வாங்கி பை ஒன் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் ஆல்சோ. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இங்கே போயிட்டு இந்த சப்டொமைனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டொமைனை வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீலான்சிங் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூஸும் இல்லை. புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? வெங்கடேஷ் புரிஞ்சுதா? புரியுது சார். ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டொமைனை ஃபஸ்ட்டு கோடைரியில் போட்டு ஒரு 5 minutes தேடி பாருங்கள். ஒரு ChatGPT யூஸ் பண்ணி ஒரு டொமைன் ஏதோ ஒரு நிஷ், ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக சும்மா தேடி பாருங்கள். ஒரு 5 minutes விட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம். நான் அது வரைக்கும் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுறேன். சார் ஆ. பட் ஆனா கீழே வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணா அதே வந்துட்டு kvsenterprises.com வந்துட்டு வெறும் ஸ்பெல்லிங் செக் பண்ணி பாருங்க. டொமைன் நேமில் ஸ்பெல்லிங் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ் அவ்வளவுதான். என்டர்பிரைசஸ் இங்க எதுவுமே இல்லாம இருக்குதுங்க சார். kps.enterprise தான் வந்துட்டு பின்னாடி இருக்கிறாங்க இதுங்களா .com கிட்ட மாதிரி. காட்டுங்க. சொல்லுங்க. இப்ப இந்த இது kps.com மாதிரி .enterprises தான் காம் மாதிரிங்க சார் இது. இல்லைங்க, kps.enterprises-ன்னு வருது. அது எப்படின்னா kps.com-க்கு பதிலாக அங்கே என்டர்பிரைசஸ். ஆமாம், அது கரெக்டாக. இந்த கேட்குறது ஒன் ருபீஸ் இருக்குங்களா? எப்படி நான் உள்ள போய் நான் பார்க்குறது? உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அதை நான் காமிக்கிறேன், நாளைக்கு காமிக்கிறேன். ஸோ டொமைனே அடுத்து வந்து ஹோஸ்டிங்